நம்ம சேடி சிங்கை கண்டிப்பாக ஒரு பிரில்லியன்ட்னு சொல்லிட்டு நம்ம சேடி சிங்கை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணுங்க. ஸோ ஏன்டா இப்போ திடீர்னு சேடி சிங்கை பிரில்லியன்ட்னு சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒரு சொல்லி ஆகணும். இந்த இடத்துல நம்ம சேடி சிங்க் என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க இந்த பிராண்டிடைய படத்தில் அப்படின்றது ஒரு விஷயம். மல்டிபிள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அது எந்த ரோலுக்காக நம்ம சேடி சிங் சைன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து ஆக்சுவலி இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே பதில் அளிக்கிற விதமாக ஏகப்பட்ட தியரிஸ் அண்ட் ரூமர்ஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ சேடி சிங்கிட்டே கேட்டுருந்தோம்னு சொல்லிட்டு நம்ம சேடி சிங்க் அட்டன் பண்ணுற எல்லா இன்டர்வியூஸ்லையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேடி சிங்கிட்ட கேட்குற அந்த ஒரு கொஸ்டின் என்னன்னா, என்ன ரோல் நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சேடி சிங் கிட்ட கேட்டு. மோஸ்ட்லி நம்ம டாம் ஹாலண்டை பற்றி எதுனா சும்மா நோண்டி கேட்டாலே சும்மா புறதி ஸ்பாயில் பண்ணுவார் இல்லைங்களா. ஸோ அது இல்லாமல் கேட்கலனாலும் கூட அவர் ஸ்பாயில் பண்ணுவார். ஒரு பெரிய ஸ்பாயிலர் மாதிரி நம்ம டாம் ஹாலண்டு. ஸோ அதே மாதிரி ஏதாவது ஸ்பாயில் பண்ணி இவங்க ஸ்பாயில் பண்ணுவாங்களா, இவங்ககிட்ட ஏதாவது உருவ முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்வியூ போகிற எல்லா இடத்துலையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே நம்ம சேடு சிங்கிட்ட எப்படியாவது ஏதாவது உருவிட முடியுமான்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் நம்ம சேடு சிங் இஸ் நாட் டாம் ஹாலண்டுங்க. டாம் ஹாலண்டு மாதிரி இல்லாமல் ரொம்பவே புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ஈஸியாக கடந்து போயிடுறாங்க. ஸோ ஜீன் கிரேவாக இருக்குமோன்ற அந்த சமயத்தில் அந்த ஒரு சந்தேகத்தில் ஒரு ரிப்போர்ட்டர் வந்து எடுத்தோன்னா ஜீன் கிரே ரிலேட்டடான ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லி பேசுகிறாங்க. நான் வந்து கடைக்கு போயிருந்தேன், அங்கே ஜீன்ஸ் இருந்தது, இந்த ஜீன்ஸோட எனக்கு கிரே கலர் இந்த ஜீன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஏதோ பேசி போட்டு வாங்கலான்னு ட்ரை பண்ணி வந்துருக்காங்க போல். நம்ம சீரியஸிங் எடுத்துக்கிட்டேன் சும்மா ஓகே ரைட்டு இதுக்கு என்ன பண்ணலாம், எதுக்கு இப்போ கிட்ட சொல்கிறீங்கன்ற மாதிரி ஈஸியாக கடந்து போயிடுறாங்க. ஸோ பட் அவங்க பாடி லாங்குவேஜ்லலாம் ஒரு சில மாதிரி வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இந்த மாதிரி எல்லா இன்டர்வியூஸுமே எடுத்துக்கிட்டா ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி இதான் ஈஸியாக கடந்து போயிருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த ஒரு இன்டர்வியூ எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எப்படி அவங்க சொல்லி தப்பிச்சு எஸ்கேப் ஆகி போனாங்களோ அதே மாதிரி தான் எல்லா இன்டர்வியூஸ்லையுமே அவங்க ஈஸியாக எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்காங்க அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குற ஒரு சமயத்துலையுமே. ஸோ மோஸ்ட்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா பட் அந்த இன்டர்வியூஸில் அவங்க ஈஸியாக எஸ்கேப் ஆகி போகிற அந்த சமயத்தில் நம்மளோட பாடி லாங்குவேஜ் அந்த கொஸ்டின் கேட்கும்போது அவங்களோட அந்த பாடி லாங்குவேஜ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க குறிப்பாக ஸ்டீன் கிரேன்னு சொல்லும்போது மட்டும் கொஞ்சம் ஆக்வர்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி தெரியும். ஐ மீன் ஆக்வர்ட் மீன்ஸ் இன் டேர்ம்ஸ் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ ஜீன் கிரேன்னு சொல்ல மட்டும் அவங்க பாடி லாங்குவேஜில் கொஞ்சம் ஒரு சில வேரியேஷன்ஸ் உங்களால் பார்க்க முடியும். மற்ற ரோல்ஸும் பேசும்போது மற்ற ரோல்ஸ் அமைந்த மாதிரி பேசுவாங்க கேட்டிருக்காங்க. பட் அதை பற்றி பேசும்போது இருந்தவங்களோட பாடி லாங்குவேஜுமே அதை தாண்டி ஜீன் கிரேன்னு சொல்லி பேசும்போது அவங்க அந்த பாடி லாங்குவேஜுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜீன் கிரேவாக இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் தனியாக தெரியுது துண்டாக தெரியுது. அவங்க ஜீன் கிரேன்னு சொல்லும்போது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக அவங்க பிஹேவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி நமக்கே தெரிய வரும் இந்த சமயத்தில். ஸோ மோஸ்ட்லி நம்ம சேடிஸுக்கு வந்து ஜீன் கிரே தான் அப்படின்ற மாதிரி நம்ம அடித்து 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த இடத்துல நம்ம டேரெக்டாக நம்ம சேடிஸும் கிட்டே வந்து நீங்கள் என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறீங்க அதை பற்றி ஹிண்ட் கொடுக்க முடியுமான்னு சொல்லி நம்ம சேடிஸுக்கிட்டே சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம சேடிஸுக்கு அதுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்களேன். ஸோ என்னென்னா மொதல் விஷயம் நான் வந்து இந்த படத்தில் பனிஷர் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சேடிஸுக்கு ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் அது நம்ம பனிஷரோட அல்ல கையாக வருவாங்க அப்படின்ற மாதிரி ஐ மீன் ஒரு ஃபீமேல் பனிஷர் அந்த மாதிரி ரேச்சல் ஐ மீன் ஃபீமேல் பனிஷராக வருவார்ன்ற மாதிரி என்ன சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் வாய் வேற கொள்வது ஃபீமேல் பனிஷர்னு சொல்லும்போது. ஸோ எஸ் அவர் ஃபீமேல் பனிஷராக வரதுக்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்த சமயத்தில் நம்ம சேடிஸுக்கே ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நான் ஒன்றும் பனிஷர் கிடையாது, ஃப்ராங்க் கேசல் ரிலேட்டடாக இந்த ரோல் நான் அப்ளை பண்ண போகிறது நான் ஒன்றும் பனிஷர் கிடையாது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க நான் ஒன்றும் ஆண்ட்டுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ இதை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு ஹோல் இன்டர்வியூவில் இந்த அவங்க கொடுத்த இந்த 3 ஹிண்ட்டையும் 3 ஹிண்ட்டு ஆக்சுவலி கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 ஹிண்ட்லேயுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஜஸ்ட்டு சும்மா நம்மளை ரேஜ் வெயிட் பண்ணுறதுக்காக விளாட்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிருக்கலாம். பட் அந்த இன்டர்வியூ நீங்கள் ஆழமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். ஃபஸ்ட்டு திங் ஐம் நாட் த பனிஷர் இந்த மூவி அவங்க சொல்லும் போது இந்த இடத்துல அவங்க பனிஷர் ரிலேட்டடாக நான் எந்த கட்ட ப்ளே பண்ண போகிறது கிடையாதுன்றது நம்ம ஆக்சுவலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். செகண்ட் விஷயம் அவங்க நான் ஒன்றும் இந்த படத்தில் ஆண்ட்டுமே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிற சமயத்தில் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நம்ம கடுப்பேற்றதுக்காக இது ஒரு 3 ஹிண்ட்டுன்னு சொல்லி இது ஒரு ஹிண்ட்டு அப்படின்ற பேரை நம்மளை கடுப்பேற்றுறாங்கன்ற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் அது கிடையாது, ஆண்ட்டுமே கிடையாதுன்னு அவங்க சொல்கிற சமயத்தில் மோஸ்ட்லி அவங்க பீட்டர் பார்க்கர் ரிலேட்டடான எந்த ஒரு கேரக்டருமே ப்ளே பண்ண போகிறதுன்ற மாதிரி தோணுது. பிகாஸ் ஆஃப் ஒரு லீக் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்திருக்கும். நீங்கள் ஆழமாக டீட்டெயிலாக நோட் பண்ணி பார்க்காத சமயத்தில் எடுத்திங்கன்னா ஒரு பீட்டர் பார்க்கர் ரிலேட்டடாக ஒரு லீக் வந்திருக்கும். டோபி மேக்கரோட பொண்ணு தான் இந்த இடத்துல இந்த படத்தில் வர போகிறாங்க, நம்ம சேடிஸுக்கு அந்த ரோல் தான் ப்ளே பண்ண போகிறாங்கன்ற மாதிரி லீக் வந்தது இல்லைங்களா. ஸோ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் எடுத்துக்கிட்டு நம்ம சேடிஸுக்கு ஆக்சுவலி நான் ஒன்றும் இந்த படத்தில் ஆண்ட்டுமே கிடையாதுன்ற மாதிரி அதை லிங்க் பண்ணுற விதமாக சொல்லியிருப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அவங்க ஆண்ட்டுமேலேன்னு சொன்னதுக்கும் டோபி மேக்கரோட பொண்ணு கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு என்னடா சம்மந்தமே நீங்கள் கேட்பீங்க. பீட்டர் பார்க்க தான் ரிலேட்டடுங்க. ஸோ ஆண்ட்டிமேக்கும் சரி பீட்டர் பார்க்கோட பொண்ணுக்குமே சரி நம்ம பீட்டர் பார்க்க தான் ஒரு ரிலேட்டடான ஒரு விஷயம். ஸோ நாட் ஆண்ட்டிமே அப்படின்னு சொல்லும்போது அந்த சமயத்தில் ஆண்ட்டுமே ரிலேட்டடாக அப்படி அவங்க போகிற சமயத்தில் பீட்டர் பார்க்கோட பொண்ணுன்ற அந்த லீக்கு தான் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அவங்க ஃபீமேல் பனிஷரும் கிடையாது, பீட்டர் பார்க்கரோட பொண்ணாகவுமே அந்த இது நம்ம சேடிஸுக்கு வரப்போகிறதும் கிடையாதுன்றது நம்ம கண்டிப்பாக
கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்ற மாதிரி தாங்க எனக்கு தோணுது. ஸோ எஸ். ஸோ இந்த 2 விஷயங்கள் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் திங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் இந்த படத்துல தான் இருக்கேன் அப்படின்ற மாரி சைடுன்னு சொல்கிறாங்க. இந்த தேர்டாக அவங்க கொடுத்த அந்த ஹிண்ட்டு தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய இன்டர்வியூஸில் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது, நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். நான் இந்த படத்தில் இருக்கேன். நான் இந்த படத்தில் இருக்கேன். ஐ மீன் திஸ் மூவி. ஐ மீன் திஸ் மூவி. ஸோ திருப்பி திருப்பி அதான் ரிப்பீட்டேட்டிவாக இதைத்தான் அவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது எஸ்கேப் ஆகிறதுக்காக இந்த ஒரு லைனை தான் வந்து ஆக்சுவலி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் கண்டிப்பாக எஸ். அவங்க வந்து இந்த படத்தில் இருக்க தான் போகிறாங்க. எந்த டவுட் கிடையாது. ஸோ இதை வந்து எந்த மாதிரி நம்ம டீட்டெயிலாக நோட் பண்ணி ஒரு மாதிரி அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து பார்க்குறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த மாதிரி லீக் அதை சொல்ல வராங்க நம்ம கேட்டிங்க அப்படின்னா, ஐ மீன் திஸ் மூவி அப்படின்னு சொல்கிற சமயத்தில் மோஸ்ட்லி இவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இவங்களோட ஸ்க்ரீன் டைம் மோஸ்ட்லி கொஞ்சம் கம்மியான ஸ்க்ரீன் டைமாக இருக்கிற சான்சஸ் அதிகன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அதை தான் வந்து இடத்துல இந்த இடத்துல கொஞ்சம் இன்டெரக்டாக மாதிரி ஹிண்ட் பண்ணுறாங்களோன்ற மாதிரி தோணுது. ஸோ எனக்கு என்னை பொறுத்தவரை கொஞ்சம் டீட்டெயிலாக அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தோணுது. பட் மோஸ்ட்லி இதில் சம்மந்தமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஐம் நாட் த பனிஷர், ஐம் நாட் த ஆண்டமே, ஐம் திஸ் மூவின்னு சொன்ன இந்த 3 விஷயத்தையுமே நான் சொன்ன இந்த விஷயங்களோட நீங்கள் லிங்க் பண்ணி பார்க்கலாம். பட் நீங்கள் லிங்க் பண்ணி பார்க்குற சமயத்தில் நான் சொன்ன சம்மந்தமே இல்லாத மாதிரி கூட இருக்கலாம். ஸோ நான் சொன்னதுக்கும் அவங்க சொன்னதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் கூட இருக்கலாம் கண்டிப்பாக. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னதெல்லாம் வச்சு நான் ஒரு மாதிரி என்னோட ஒரு இமேஜினேஷனில் நானாக வந்து என்ன சொல்லி ஒரு கணிப்பில் நானாக கொடுத்த ஒரு சின்ன ஒரு ப்ரெடிக்ஷன் எனக்கு தோணுன விஷயத்தை பற்றி சொல்லி நான் சொல்லியிருக்கேன். மோஸ்ட்லி நான் சொன்னதுக்கும் அவங்க சொன்னதுக்கும் சம்மந்தமே இல்லாமலும் இருக்கலாம். ஆர் எல்ஸ் வந்து ஆக்சுவலி இவங்க இதை கூட ஹிண்ட் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி அவங்க சும்மா ஒரு நம்மளை ஆக்சுவலி சொன்ன மாதிரி ஒரு நம்ம கடுப்பேற்றதுக்காக சும்மா காமெடிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிண்ட் கொடுக்குறன்ற பேரில் 3 காமெடியான இந்த விஷயங்களை பற்றி ஆக்சுவலி சொல்லியிருக்காங்க தான். பட் அதை வந்து நம்ம வேறு மாதிரி என்னோடய இமேஜினேஷனில் யோசிச்சா அந்த மாதிரி வந்து நான் ஆக்சுவலி வருது. ஸோ அதனால் நான் அப்படி சொல்லிட்டேங்க. ஸோ இதெல்லாம் லிங்க் பண்ணி வச்சு நான் சொன்ன இந்த பாயிண்டில் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க ஜெனிகர் தான் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல வரதுக்காக தான் நான் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு சில இமேஜினேஷன் பண்ணி நான் வந்து ஆக்சுவலி ஒரு சில பாயிண்ட்டில் நானாக சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஆக்சுவலி அதையுமே தாண்டி ஏகப்பட்ட இன்டர்வியூஸில் நான் எப்பவுமே சொன்ன மாதிரி அவங்க ஐ மீன் திஸ் மூவின்னு சொல்லிட்டு ஈஸியாக தப்பிச்சு போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஸ்பாயிலே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம் கூட ஸ்பாயில் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஈவன் நிறைய போட்டுவாங்க ட்ரை பண்ணுறாங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே. அவங்க எல்லாமே கேட்குற சமயத்தில் எப்படி நீங்கள் இந்த இடத்துல ஸ்பாயில் பண்ணாமல் எப்படி நீங்கள் ஒரு சீக்கிரட்டாக இதுக்கு கீப் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இதோட அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு வந்து இந்த சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணி ஒரு சீக்கிரட்டாக போய் படத்தில் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸாக பேங்கராக இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஸோ படத்துலேயே பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸி சிம்பிளாக சொல்லிட்டாங்க. ஸோ ஷேடட் சிங்க் பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு இருக்க சமயத்தில் நம்ம கெவின் பிகே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை ஒரு ரீசெண்டாக ஒரு 10 நாளுக்கு முன்னாடி இந்த அஃபீஷியல் போஸ்டர் வந்து ரிவீல் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த டயத்தில் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ எலினா பெலோவா நம்ம ஃப்ளோரன்ஸ் பியூவோட எலினா பெலோவா கேரக்டர் வந்து சொல்லி வந்திருக்கும். அவங்க வந்து எதுனா டூம்ஸ்டே படத்தில் வரப்போகிறாங்க. ஒரு மெயின் லீடிங் ரோலுமே எதுனா ப்ளே பண்ண போகிறாங்க நம்ம தான் தோணுது. பிகாஸ் அவஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த சமயத்தில் அந்த விஷயம் தெரிய வந்தது. பிகாஸ் அவங்க ஒரு லீடிங் ரோல் கன்ஃபார்ம் எடுக்க தான் போகிறாங்கன்ற மாதிரி ஒரு ஹிண்ட்டு அதிலே தெரிஞ்சு வந்தது சமயத்தில் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கன்ஃபார்ம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டூம்ஸ்டேக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ராஜெக்டில் ஒரு மூவியில் வந்து அப்பியரன்ஸ் ஆக போகிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. முன்னாடி என்ன படம் வருது நம்ம டூம்ஸ்டேக் பண்ணி எடுத்துக்கிட்டால் எம்எஸ் அவெஞ்சர்ஸ் என் கேம் படம் ரிலீஸ் ஆகுது. ஸ்பைடர்மேன் பிராண்ட் டேவும் வருது. ஸோ இந்த 2 படங்களையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் என் கேமில் நம்ம எலினா பெலோவாக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. ஸோ அவங்க எலினா பெலோவா அவெஞ்சர்ஸ் என் கேம் ரீரிலீஸில் கன்ஃபார்ம் வரப்போகிறது கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒரு ஆடட் 7 மினிட்ஸ் சீக்வன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டே என் கேம்லேயுமே இருக்க போகுது. ரீரிலீஸில் ஒரு ஆடட் 7 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் வந்து இருக்குது அந்த சமயத்தில். அந்த 7 மினிட்ஸில் எலினா பெலோவோட சீக்வன்ஸ் வச்சு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி டூம்ஸ்டே ரிலேட்டடான ஒரு டூம்ஸ்டேக்கு டேரக்டாக லீடு கொடுக்குற மாதிரியான சீக்வன்ஸ் தான் ஆக்சுவலி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அதை மாதிரி காட்டி வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ டோன்ட் வரி. ஸோ எலினா பெலோவா ஸ்பைடர்மேன் பிராண்ட் டே படத்தை தான் இருக்க போகிறாங்கன்ற மாதிரி நம்ம அவர் சொன்ன சமயத்துலேயே நிறையமே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. பட் அதையுமே தாண்டி இப்போ ஒரு கிடச்சிருக்க ஒரு ரீசெண்டான அப்டேட் படி எலினா பெலோவாவும் நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் ஒரு ஆக்வர்டான ஒரு சீனில் வந்து ஆக்சுவலி மீட் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து தான் சொல்லுது. ஸோ இதுக்கு முன்னாடி கிடைச்ச ஒரு லீக்கில் நம்ம எலினா பெலோவா நம்ம ஸ்பைடர்மேனை அவங்களோட டீமில் சேர்த்துக்கிறதுக்காக அவங்களோட தண்டர்போல்ட்ஸ் டீமில் சேர்த்துக்கிறதுக்காக நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனை மீட் பண்ணி பேசுவாங்கன்ற மாதிரி ஒரு லீக் வந்துருக்குது. ஸோ அந்த லீக்கையும் நம்ம கெவின் பிகே சொன்னையும் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நம்புற மாதிரி இருந்தது. ஸோ எலினா பெலோவா இந்த படத்தில் வராங்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரி சீக்வன்ஸ் இருக்குங்க. எலினா பெலோவா டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் அவங்களோட டீமில் இழுக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி பண்ணலாம். பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம ஸ்பைடர்மேன் வந்து சாமுல்ஸோட அந்த அவெஞ்சர்ஸ் டீமில் தான் சேருவான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் எலினா பெலோவா பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து ஆக்சுவலி சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் நடக்குங்க. எலினா பெலோவா அதுவும் நடக்கும். பட் இப்போ கிடச்சிக்க ரீசெண்ட் அப்டேட்டில் நம்ம எலினா பெலோவாவும் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் ஒரு ஆக்வர்டான ஒரு சீனில் மீட் பண்ணிக்குவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் மேன் ஸ்பைடர் ஐ மீன் மியூட்டேஷனுக்குள்ளே இன்வால்வ் ஆகிற சமயத்தில் ஆர்கானிக் வெப் வரும் பாருங்கள். ஆர்கானிக் வெப் வச்சு இவர் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகிறது நம்ம எலினா பெலோவா ஃபஸ்ட்டு பார்க்குறது நம்ம எலினா பெலோவா தான் இருக்க போகுதுன்ற மாதிரி இவர் சொல்ல வராங்க. ஸோ அவருமே கம்ப்ளீட் நேக்கடாக இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம எலினா பெலோவாவும் கொஞ்சம் ஆக்வர்டான ஒரு லுக்கில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்குடா அப்படி காட்டுறீங்க? ஒரு எலினா பெலோவா ஃபேனாக எனக்கு வந்து கேட்கும்போது ஒரு மாதிரி எனக்கே ஆக்வர்டாக இருக்குது. ஏன்டா அப்படிலாம் காட்டுறீங்கன்ற மாதிரி தோணுது. ஏன்னா இது ஒரு PG-13 படம் தான். ஒரு சூப்பர் ஹீரோ சேனல். ஸோ எல்லா குழந்தைங்களும் பார்க்குற படத்தை சமயத்தில் கன்ஃபார்ம் அந்த மாதிரி இந்த ஆக்வர்டான விஷயங்கள் கன்ஃபார்ம் வைக்க மாட்டாங்க.
அப்படின்ற மாதிரி ஷியூராக நான் நம்புகிறேன். ஸோ மார்வல் ஆக்வர்டாக வைக்கின்ற பேரில் ஏனா பிளவாக்காவை ஏதாவது குளறுபடி பண்ணி வச்சிங்க டென்ஷன் ஆயிரும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி சீன்லாம் தயவு செஞ்சு இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்கேன். ஸோ பிகாஸ் எனக்கு எல்னா பெலாவை ரொம்ப பிடிக்கும். ஃப்ளோரன்ஸ் பியூ இருக்கனால எனக்கு ஃப்ளோரன்ஸ் பியூ ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எல்னா பெலாவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஒரு ஆக்வர்டான சீன் மாதிரி எதுவும் வச்சு தொலைஞ்சிடாதீங்களா, பார்க்க முடியாது, ரொம்பவே ஃபீலிங்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் சோகப்படுத்தாமல் கோவப்படுத்தாமல் மார்வல் நம்மளையே குளறுபடி பண்ணி முகம் சுளிக்கிற மாதிரி எதுவும் பண்ணாமல் ஒரு PG-13 படம் எந்த மாதிரி காட்டணுமோ அந்த மாதிரி காமிச்சாங்கன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதை விட்டுட்டு ஏதாவது குளறுபடி பண்ணுறேன்ற மாதிரி ஏதாவது சொதப்பி கிதிப்பி வச்சிங்க அவ்வளோதான், மார்வலே டென்ஷன் ஆயிடுவேன். ஸோ எஸ் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.